ஆஃபீஸுக்கு இப்படி ஒரு வியர்ட் ஃபீலிங்கோட நான் போவேன்னு நினச்சு கூட பார்க்கலங்க. ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நாள் போகும்போது அந்த தழும்போட போகிறதுக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேண்டேட்டரி கிளிப்பிங்கான பில்டிங்கோட ஷாட்டு, லிஃப்ட்டில் ஒரு ஷாட்டு இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துறணும் இல்லையா? எடுத்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் வேலை இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்குக்கு போகும்போது பார்த்தா, எங்கள் ஆஃபீஸில் இருக்க லேக்கில் இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டைனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. யூசுவலாக ஆனே பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி ஏதோ ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க போல் அதுதான். அண்ட் எங்கள் ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் வியூ இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புனதுக்கப்புறம் ஈவினிங் செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்பா என்னை கூட்டிகிட்டு வரதுக்காக குடுவாஞ்சேரி வரைக்கும் வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. திடீர்னு வண்டியும் நின்று போயிடுச்சு. என்ன நேரமோ தெரில. சரி அங்கேயே போட்டுட்டு அப்படியே போயிட்டு அப்புறமா வந்து எடுத்துக்கலான்னு சொன்னேன். அப்பா கேட்கவே இல்லை. நீ ஆட்டோ பிடிச்சி போ, நான் வந்து அப்புறமா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் இப்போ வைரலாக போயிட்டுருக்க இந்த குனாஃபா சாக்லேட் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுதாங்க வந்திருந்தது. சரி அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே. அப்படி எல்லாரும் சொல்கிறாங்களே, அப்படி என்ன தான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். சொல்லிக்கிற அளவுக்கு டேஸ்ட் இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன்.